தசரத மன்னன் தனது மைந்தர் வேட்கையை முனிவரிடம் எடுத்துரைக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல கலைக்கோட்டு முனிவர் தயரத மன்னர்கிட்ட, மன்னர் மன்னா, என்னை இங்க கூட்டிட்டு வந்தது எதுக்கு? அசுவமேத யாகம் நடத்தவா அப்படின்னு விசாரிச்சாரு. அப்போ தயரத மன்னன் தன்னோட நெஞ்சுக்குள்ள இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த பாரத்தை, ஒரு பெரிய ஏக்கத்தை அந்த வரமுனிவர்கிட்ட எப்படி சொன்னார்னு கம்பர் எவ்வளவு அற்புதமா பாடியிருக்கார். வாங்க அதை பார்த்து கேட்டு அனுபவிப்போம். உலப்பு இல்பல் ஆண்டு ஏலாம் உருகன் இன்றியே தலப்புரை ஆற்றினென் தனையர் வந்திலர் அலப்பு நீர் உடுத்த பாரளிக்கும் மைந்தரை நலப்புகழ் பெற இனி நல்க வேண்டுமால். உலப்பு இல் பல் ஆண்டு ஏலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முனிவரே, என்னோட ஆயுள்ள கணக்குல அடங்காத எண்ணில்லாத பல வருஷமா நான் இந்த நாட்டை, இந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன். உருகன் இன்றியே, அதுவும் எப்படி தெரியுமா? எந்த ஒரு துன்பமும் இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, இந்த மக்களுக்கு ஒரு கலக்கமும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு நான் பார்த்துக்கிட்டேன். தலப்பொறை ஆற்றினேன் அப்படின்னா இந்த நிலத்தோட சுமையை, இந்த உலகத்தோட பொறுப்பை, இந்த மக்கள் மேல இருக்கிற கடமையை நான் என் தோள்கள்ல சுமந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு நல்ல அரசனா எந்த ஒரு குறைபாடும் இல்லாம என் கடமையை செஞ்சிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா தனையர் வந்திலர், எனக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள என் பரம்பரைக்கு ஒரு வாரிசு இல்லையே, ஒரு பையன் இல்லையே முனிவரே, எனக்கு பிள்ளை செல்வம் இல்லையேன்னு தன்னோட மனக்குறை, தன்னோட பெரிய ஏக்கத்தை இங்க வெளியிடுறார் தயரதர். பாருங்க, ஒரு மாமன்னரா இருந்தாலும் ஒரு மனிதனின் அடிப்படை ஏக்கம்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும்னு கம்பர் எவ்வளவு இயல்பா சொல்றார். அளப்பு நீர் உடுத்த பார் சாதாரணமான ஒரு நாடு இல்லைங்க. அளப்பு நீர்னா என்ன? அலைகள் சத்தம் போட்டு ஆர்ப்பரிக்கும் கடல் சூழ்ந்த இந்த பெரிய உலகத்தை, இந்த பரந்த பூமியை நான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த கடல்களும் கண்டங்களும் சூழ்ந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யம் இது. அழிக்கும் மைந்தரை, இப்படிப்பட்ட பெரிய உலகத்தை, இந்த அலையற கடல் சூழ்ந்த இந்த பூமியை எனக்கு பின்னாடி யார் காக்கிறது? இதை நல்லபடியா காப்பாற்றக்கூடிய, நியாயமா ஆட்சி செய்யக்கூடிய மைந்தர்களை எனக்கு அருளணும். நல புகழ் பெற, அதுவும் எப்படிப்பட்ட மைந்தர்கள்? நல்ல புகழோட, சிறப்பான பெயரோட என் பரம்பரையும் நிலைத்து நிற்க, இந்த நாடும் செழிக்க அப்படிப்பட்ட மைந்தர்களை எனக்கு அருளணும். இனி நல்க வேண்டுமால், ஆகையினால நீங்க தான் எனக்கு அந்த பிள்ளை செல்வத்தை அருளணும் முனிவரேன்னு கெஞ்சாத குறையா ஏக்கத்தோட தன் உள்ளத்துல இருந்த அத்தனை பாரத்தையும் கலைக்கோட்டு முனிவர் முன்னாடி தயரத மன்னன் கொட்டி தீர்க்கிறார். சரி, தயரதனோட இந்த வேட்கையை கேட்ட கலைக்கோட்டு முனிவர் என்ன சொன்னார்? அவர் உடனே என்ன தீர்வு சொன்னார்னு அடுத்த பாடல்ல இன்னும் ஆழமா பார்க்கலாம். காத்திருங்கள்.